ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். என் மண் என் மக்கள் பேரணியை தமிழகம் முழுவதும் அண்ணாமலை மேற்கொண்டு வராரு. அப்பதான் 2026ல அண்ணாமலைய முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு கொதிச்சிருக்காங்க அவருடைய ஆதரவாளர்கள். ஆனால் அண்ணாமலைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டே தராமல் ஓரங்கட்டுப்பட்டு விட்டாரு. இதனால பாஜக நிர்வாகிகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும் கிளப்பியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக மாநில துணைத் தலைவராக பொறுப்புடன் 2020 ஆகஸ்டில் பாஜகவிற்கு என்ட்ரி கொடுத்தவர்தான் அண்ணாமலை. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அவரை மாநில தலைவராக்கியது மத்திய பாஜக தலைமை. அதுக்கப்புறமா 2024 என்டிஏ கூட்டணியை வழிநடத்தும் பொறுப்பு கிடைக்க குறுகிய காலத்திலேயே அண்ணாமலையின் கிராஃப் எகிரியது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி சம்மதம் தெரிவித்த உடனே அண்ணாமலைய தூக்கி எறியப்பட்டு நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கினார் அமித்ஷா. அதுக்கப்புறமா எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் அண்ணாமலைக்கு தரப்படாம இருந்திருக்கு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கொடுக்கப்படல. அண்ணாமலையை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி வரக்கூடிய காணொலியிலையும் பார்க்கலாம். 2021 இணக்கமாக இருந்த அதிமுக பாஜக கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கு. அதுக்கு பின்னணியில தான் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அண்ணாமலையின் வாய்த்துக்கான பேச்சுகளும் பெரும் காரணமாகிவிட்டது. தமிழக அரசியல் களத்துல பெரும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வச்சிருக்கும் கட்சிகள் தங்கள் கூட்டணி தலைமையிடம் இணங்கி நடந்து கொள்வதுதான் மரபு. ஆனா கூட்டணியில இருந்தபடியே அண்ணா, ஜெயலலிதா ஆகியோரை விமர்சித்து எடப்பாடியை ரொம்பவே சீண்டினார் அண்ணாமலை. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும் பொழுது 2023 செப்டம்பர்ல அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து போச்சு. அப்படி இருந்தாலும் கூட எதிர்காலத்துல எது வேணா நடக்கலாம் அப்படின்னு வானதி சீனிவாசன், எல் முருகன், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் அதிமுகவை விமர்சிக்காமே இருந்திருக்காங்க. ஆனா அண்ணாமலை எதை பற்றியும் சிந்திக்காமல் இறங்கி அடிச்சிருக்காரு. நான் யார் காலிலும் விழுந்து பதவி வாங்கியவன் கிடையாது, எடப்பாடி எனும் தற்குறி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. இது அதிமுகவை உஷ்ணமாக்கி இருந்துச்சு. தொடர்ந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு சீட்டை கூட வெல்லாம இருந்திருக்கு. இந்த நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாம களத்துக்கு செல்வது வீணுன்னு முடிவெடுத்தாரு அமித்ஷா. அதே நேரத்துல தான் எடப்பாடி விஜயுடன் கைகோர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2025 மே மாதமே என்டிஏ கூட்டணியை உறுதி செய்ய விரும்பினார் அமித்ஷா. மீண்டும் கூட்டணி சேர சில கண்டிஷன்களை விதிச்சிருந்தாரு எடப்பாடி. அதுல ஒன்று, அதிமுகவை ஒருங்கிணைக்க அழுத்தம் கொடுக்க கூடாது. அடுத்த கண்டிஷன் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலைய மாற்றம் என்பதுதான். இதனால அண்ணாமலையா அதிமுக கூட்டணியா அப்படிங்கிற நிலை வந்தபோது கண்ணை மூடிக்கொண்டு அதிமுக கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு முடிவெடுத்தாரு அமித்ஷா. அதனால நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கினார். அதாவது இரு கட்சிகளிடையே கூட்டணி அமைவது, அதன் மாநில தன்மையை மாற்றுவது ஒரே நாளில் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு அவர் ஒப்புக்கொண்டார். எடப்பாடியிடம் மோதி மாநில தலைவர் பதவியை இழந்த அண்ணாமலை மாநில தலைவர் நயினாரிடம் மோதி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்திருக்காரு. நயினார் மாநில தலைவராக பதவியேற்றதுக்கு அப்புறமா இருவருக்கும் இடையே ஈகோ யுத்தம் தொடங்குச்சு. அதிமுக கூட்டணி அமைந்ததுல எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற ரீதியிலான அண்ணாமலையின் கருத்துக்களை நயினார் விரும்பாமையே இருந்திருக்காங்க. 2025 அக்டோபர் 10 கரூர்ல நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்துல உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை சந்திக்க விஜய் கரூருக்கு சென்றால் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நயினார். அதற்கு அண்ணாமலை டிஜிபி அலுவலகத்துல அனுமதி கேட்டு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை தமிழகத்துல கிடையாது. கரூர் பாதுகாப்பான ஊர். விஜய் கரூருக்கு வர வேண்டும் என்றால் வரலாம்.
கரூருக்கு போவதை அச்சுறுத்தல் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 2025 அக்டோபர் 15 திருவள்ளூர் பிரச்சாரம், 16ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட்டம், துறைமுகத்துல பொதுக்கூட்டம்னு பரபரப்பாக இயங்கி லைம்லைட்டிற்கு வந்திருந்தாரு நயினார். அது குறித்து பேசப்பட்டு இருந்துச்சு. 17 நயினாரின் சொந்த ஊர்ல அண்ணாமலை நற்பணி மன்றத்தை தொடங்க வைத்து மீடியாக்களை தன் பக்கம் திருப்பினாரு அண்ணாமலை. அதே அக்டோபர்ல வெளியான பைசன் படத்தை நயினார் விமர்சிக்கல. அண்ணாமலை பாராட்டு மடத்திலேயே எழுதியிருந்தாரு. இப்படி மாநில தலைமையின் கருத்துக்கு மாறுபட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்தான் அண்ணாமலை. 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பேச்சு எழுந்த நிலையில பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதத்திற்கு இணையான சீட்டு வேண்டும் அப்படின்னு கிளப்பிவிட்டு நயினார் தொகுதி பங்கீடு பேரத்துல ஏமாந்துட்டார் அப்படிங்கிற தோற்றத்தையும் அண்ணாமலை தரப்பு உருவாக்கியச்சு. இப்படி மாநில தலைவரான தனது இமேஜை நொறுக்குவதில் அண்ணாமலை கவனம் செலுத்தியது துளியும் விரும்பவில்லை நயினார். ஏற்கனவே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் முட்டல் மோதல் இருப்பதை பயன்படுத்தி அண்ணாமலை விரும்பிய தொகுதிகளில் நயினாரும் கேட்டு பெற கிடையாது. அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் யாருக்கும் சீட்டு கிடைத்ததாகவும் தெரியாமையே இருக்கு. வானதி தனக்கு விருப்பமான கோவை வடக்கை பெற்றுட்டாங்க. எல் முருகனுக்கு அவினாசி கிடைச்சிருச்சு. தமிழிசைக்கு மயிலாப்பூரை ஒதுக்கிட்டாங்க. நயினார் கேட்பது போலவே சாத்தூரும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா கட்சியை வளர்த்தவர், இளைஞர்களின் ஆதரவு பெற்றவர்னு சொல்லப்படும் அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்கவில்லை எனில் இதிலிருந்து அண்ணாமலையின் முதிர்ச்சியற்ற அரசியலே வெளிப்படுது. எடப்பாடியை பகைத்து கொண்டது, நயினாரை சீண்டியதுன்னு அண்ணாமலையின் மூவ்கள் அனைத்தும் தவறாகி போயிருக்கு. அப்ப கூட ஏதாவது ஒரு தொகுதியை பெற்றுத்தர டெல்லி தலைமை முன்வந்த போதும் கோவையில தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இருந்த வாய்ப்புகளையும் தட்டிவிட்டு விட்டாரு அண்ணாமலை. இது அவரது அரசியல் வாழ்க்கையில பெரும் பின்னடைவையும் ஏற்படுத்தலாம். இது குறித்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலர் கோவை மாவட்டத்துல எங்கேயாவது ஒரு தொகுதியில போட்டியிட வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க அண்ணாமலைக்கு. ஆனா திட்டமிட்டை அவருக்கு கோவை வரவிடாமல் பார்த்து கொண்டது நயினார் எடப்பாடி கூட்டணி. கோவை வடக்கு, மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் களம் இறங்க தீவிரமாக முயன்று வந்த அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தாலும் மத்திய பாஜக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் பிரச்சாரம் இருந்ததால் தான் பாஜக ஒரு 2 தொகுதிகளாவது வெற்றி பெற முடியும் நினைத்து அவங்க கிட்ட சரணடைஞ்சிருச்சு. இப்பதான் என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் செய்ய துவங்கிருச்சு. இந்த தேர்தல் முடிவுல பாஜகவிற்கு 2021 சட்டமன்ற தேர்தல்ல கிடைத்த 4 தொகுதிகளை அதிகமாக பெற்று கொடுத்தால் அண்ணாமலைக்கு பாஜகவில் பெரும் எதிர்காலம் ஏற்படலாம். இல்லை என்றால் சூனியம்தான். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.